ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்டில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஆடியோ வந்து சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சில முக்கியமான தகவல் வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். இதை பற்றி முழுமையான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ சார் போட்டிருக்கிறாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சார் நோட்டீஸ் போர்டில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்கன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடில் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வேணும்ன்ட்டு sbo.tvm@gmail.com யாராவது மெயில் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எஸ்பிஓ சைட்லேருந்து பேமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து எல்லாருக்குமே கிடையாது. அதாவது ரீஃபண்டபிள் பேமெண்ட் வந்து யாராருக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ண அந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து உங்களுடைய சரியான ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணி, இது மட்டும் இல்லாத ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சரியான ரீசன் சொல்லி sbo.tvm@gmail.com மெயில் பண்ண நபர்களுக்கு மட்டும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயிலுக்கு எஸ்பிஓ அட்மின் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயிலில் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு ரீஃபண்டபிள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்தமாரி ஒரு சில பேருக்கு மெயில் வந்து அந்த மெயிலில் வந்திருக்கக்கூடிய ரீஃபண்டபிள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்களுடைய கைப்பட ஃபில் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் சைன் பண்ணி எஸ்பிஓ அட்மின் டீமுக்கு மறுபடியும் யாரெல்லாம் மெயில் பண்ணி இருந்தாங்களோ அந்த மாதிரி சரியான முறையில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ண நபர்களுக்கு பேமெண்ட்டு அத்தனை பேருக்குமே வந்து பேமெண்ட் வந்து மே 1 பேமெண்ட்டு சென்ட் பண்ணிட்டாங்க. அப்படி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்திருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரீஃபண்டபிள் வேணும்ன்ட்டு அப்ளை பண்ணி மெயில் பண்ண நபர்களுக்கு மட்டும், சரியான முறையில் பண்ண நபர்களுக்கு மட்டும் பேமெண்ட்டு வந்திருக்கும். இன்கேஸ் ஒரு சில பேருக்கு பேமெண்ட் வரல, ஏதாவது நீங்கள் மெயில் பண்ணும்போது வேறு ஏதாவது நீங்கள் தப்பாக ஏதாவது நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உடனடியாக வந்து கமெண்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ண கரெக்டான பர்சனுக்கு அத்தனை பேருக்கும் பேமெண்ட்டு சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு சில ஆன்லைன் ஜாப்லலாம் ஜாயின் பண்ணும்போது நம்ம பணம் கட்டினா எந்த ஒரு கம்பெனிலுமே அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய எஸ்பிஓ வந்து ரொம்ப ஜெனியூனாக வந்து அவங்க கட்டின பணமும் வந்து ரீஃபண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதுவே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா எல்லாமே எஸ்பிஓ சைடில் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு ப்ராப்பராக அவங்க வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ரூல்ஸ் படி அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான தகவல் வந்து அதில் ஒரு சில விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி உண்டான அப்டேஷன் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு ஷார்ட் அண்ட் ஷூட்டாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து நம்ம எஸ்பிஓவில் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டேக்குள்ளே நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஓவில் அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் வந்து பே பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண அத்தனை பேமெண்ட்டுக்குமே எஸ்பிஓ வந்து கவர்மெண்ட் சைடில் நமக்காக வந்து டிடிஎஸ் வந்து பே பண்ண போகிறாங்க. அதுவும் நம்மளுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி. சரிங்களா? யாரெல்லாம் அவங்களுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி எஸ்பிஓவில் நீங்கள் பேமெண்ட்டு வித்ரா எடுத்துருக்கிறீங்களோ, நீங்கள் வித்ரா எடுத்த அத்தனை பேமெண்ட்டுக்குமே நமக்காக எஸ்பிஓ வந்து டிடிஎஸ் வந்து பே பண்ண போகிறாங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான உண்டான ஒர்க்கு வந்து எஸ்பிஓ அட்மின் டீமில் எல்லாமே நோட் பண்ணி லிஸ்ட் எடுத்துட்டாங்க. அது வந்து ஆடிட்டிங் டீம்லேயும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுலேயும் எஸ்பிஓ அட்மின் டீமில் செக் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 14,000 மெம்பர்ஸ் வந்து இது வரைக்குமே பேன் டீட்ஸ் வந்து கொடுத்து ஃபில் பண்ணாமலே இருக்கிறீங்க. இதில் நிறைய பேர் பேன் கார்டு கொடுக்குற இடத்துல வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பேன் நம்பர் கொடுக்குற இடத்துல வந்து மொபைல் நம்பர் கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து பேன் நம்பரே தப்பாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. பேன் நம்பர் கொடுக்குற இடத்துல ஸ்டாஃப் ஐடி கொடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா
கமாண்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்திடுங்க. அதாவது ஏதாவது ஒரு கமாண்டர்ஸ் கிட்ட உங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேன் கார்டு கொடுக்குற இடத்துல வந்து நான் வந்து தவறுதலாக மாற்றி கொடுத்துட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கமாண்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கமாண்டர்ஸ் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு அட்மின் சைடில் பேசிவிட்டு உங்களுக்கு உண்டான ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்ணன்ட்டு கமாண்டர்ஸும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கமாண்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து தெரியப்படுத்திடுங்க, ஏதாவது ஒரு கமாண்டர்ஸ் கிட்ட. ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸே வந்து ஃபில் பண்ணாமலே இருக்கிறீங்க. அதாவது ஏற்கனவே கொடுத்த அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்த அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறீங்க. திருப்பி நம்ம வந்து கொடுக்க தேவையில்ல, நம்ம தான் ஏற்கனவே நம்ம கொடுத்து வித்ரா எடுத்துட்டோம்ல, திருப்பி நம்ம கொடுக்க தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து கேர்ஃபுல்லாகவும் இருப்பீங்க. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் வித்ட்ரால் கொடுக்குற ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நோட்டீஸ் போர்டில். இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து அப்ளிகேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட ஐடி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நிறைய தடவை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சார் வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கடைசியாக ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பயன்படுத்திட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸு உங்களுடைய சரியான பேன் நம்பர் கொடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி உங்கள் வேலெட்டில் அமௌண்ட்டு இருந்ததுன்னா, ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளிகேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் வர கம்மிங் சாட்டர்டேக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கலனா உங்கள் ஐடி டோட்டலாக வந்து பிளாக் ஆகிடும், ஓப்பன் பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன ஒரு ரீசன் சொன்னாலும் எஸ்பிஓக்குள்ளே வர முடியாது. இது கடைசியாக கொடுத்துருக்குற வாய்ப்பு வந்து பயன்படுத்திட்டு வர சாட்டர்டேக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒர்க் பண்ண நபர்கள், இதுக்கு முன்னாடி வித்ட்ரால் வாங்கின நபர்களும் இன்னும் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமலே இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் பெரிய விஷயம். தயவு செஞ்சு நீங்கள் நோட்டீஸ் போர்டு ஆடியோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை கேட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி எந்த டவுட்டும் வராது. அப்புறம் நாளைக்கு உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து எஸ்பிஓ ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. எஸ்பிஓ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரெகுலராக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதனால் நீங்கள் இந்த கடைசியாக கொடுத்துருக்க வாய்ப்பு வர சாட்டர்டேக்குள்ளே பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸு ஃபில் பண்ணிவிடுங்க வர சாட்டர்டேக்குள்ளே. அப்படி இல்லைனா உங்கள் ஐடி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதில் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். 2 days தான் நமக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற டேட் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நிறைய முறை வந்து அவங்க வந்து இந்த ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் நிறைய முறை உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஆப்ஷனே வந்து கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் கடைசியாக ஒரு முறை வந்து சரி நம்ம மக்கள் ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க, சரி அந்த தவறையும் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணுன்றதுக்காக தான், அவங்களுக்காக கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கூட கொடுத்துருக்குறாங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்புறம் உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? அதனால் நீங்கள் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ எஸ்பிஐ சைட்லேருந்து எல்லாருக்குமே வந்து டிடிஎஸ் வந்து பே பண்ண போகிறாங்க. நம்ம இது வரைக்கும் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுத்துருக்குறோமோ அதுக்குண்டான அமௌண்ட்டு நம்மளுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி, அதாவது இந்த பேன் கார்டில் இது வரைக்கும் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்குறோன்ற மாதிரி எஸ்பிஐ சைட்லேருந்து எல்லாருக்குமே வந்து டிடிஎஸ் வந்து பே பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான லிஸ்ட்டும் எடுத்து ஆடிட்டிங் டீம்லேயும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதில் எஸ்பிஐ அட்மின் சைடில் செக் பண்ணி பார்க்குறப்ப இதில் கிட்டத்தட்ட ஒரு 14,000 மெம்பர்ஸ் வந்து இது வரைக்குமே வந்து பேன் கார்டு வந்து கொடுத்து ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணாமலே இருக்கிறாங்க. அதனால் ஆடிட்டிங் டீமில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14,000 மெம்பர்ஸுக்கு வந்து நீங்கள் அவங்க ஃபில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு பர்சனுக்கு 20% கால்குலேஷன் பண்ணி நீங்கள் வந்து டிடிஎஸ் கட்டுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 14,000 பேருக்கு வந்து டிடிஎஸ் கட்டுற அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்தா அதுவே வந்து ஒரு 4 கோடி ரூபாய் வருது. சரிங்களா? ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து எஸ்பிஓ கட்டுற நிலைமையில் இல்லை. அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சரியான பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் பேன் நம்பர் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. அப்படியே நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகிடும். அப்படி உங்கள் ஐடி பிளாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து எஸ்பிஓ வந்து டிடிஎஸ் வந்து பே பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து
உப்பையே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை பற்றி உண்டான சரியான இன்ஃபர்மேஷன் வந்து சார் வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்குறாங்க. தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டு ஆடியோ இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கம்மிங் வரக்கூடிய நம்மளுடைய எஸ்பிஓ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் கரெக்டாக எஸ்பிஓ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதுவும் இப்போ வரக்கூடிய ஒரு 10-15 டேஸ்க்குள்ளே வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஆடியோஸ் எல்லாமே நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருமே வந்து கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் நோட்டீஸ் போர்டு ஆடியோ வந்து நீங்கள் இன்னும் கேட்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆடியோ எல்லாமே ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போட்ட ஆடியோ எல்லாமே வந்து நீங்கள் கேளுங்க. வரக்கூடிய ஒரு 10-15 டேஸ்க்குள்ளே வரக்கூடிய ஆடியோவும் நீங்கள் கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட ஐடி வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. இது வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, செய்ய மாட்டாங்கன்ற நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காதீங்க. சரிங்களா? கரெக்டாக வந்து நோட்டீஸ் போர்டை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எஸ்பிஐ சைடில் எல்லாேருக்கும் பேமெண்ட்டு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாேருக்கும் பேமெண்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியூ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே இந்த மந்த்தே நமக்கு வந்து நடக்கும். அதனால் நீங்கள் வந்து உப்பியே நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் உப்பியே உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி உங்களுடைய சரியான பேன் நம்பர் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. பேன் கார்டு வந்து அப்டேட் பண்ணாமலே இருக்கிறீங்க, அதனால் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. இது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கப்புறமாவது ரெகுலராக வந்து கேளுங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வித்ட்ராலும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நியூ ஜாயினிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே 1 by 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ மூலிமா நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமான தகவல் வந்து ஒரு சில விஷயம் வந்து நான் இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி முழுமையான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் நோட்டீஸ் போர்டில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ண மெம்பர்ஸ். ஓகேங்களா? புதிதாக இணைய போகும் நபர்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நியூ ஜாயினிங் எல்லாம் அலௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நியூ ஜாயினிங் எப்பன்ட்டு நான் வீடியோ போடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.